viewers, welcome to our channel. TNPSC மேக்ஸ்க்கான டைம் அண்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் 6 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு டைப்புமே ஒவ்வொரு மாடலில் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A+B எப்படி கண்டுபிடிக்கிறது, அல்லது வந்துட்டு A கொடுத்துட்டு Bயும் கொடுத்துட்டு A+B ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க, அல்லது Aவும் A+Bயும் கொடுத்துட்டு B மட்டும் அந்த வேலையை தனியே செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மாடலும் பார்த்துருப்போம். ப்ளஸ் எஃபிசியன்சி ரிலேட்டடான சம் பார்த்துருப்போம், மின்ஹார் ஒர்க் ரிலேட்டட் சம்ஸ் பார்த்துருப்போம். இது எல்லாமே 3 டைப்புமே கலந்த மாதிரி சம்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இந்த டைப் 7 பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இது குரூப் 1, குரூப் 2 and 4 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைப் 7க்கான ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஒரு வேலையை ஒருவர் 5 நாட்களில் முடிக்கிறார். அவரது மகன் துணையுடன் அதை 3 நாட்களில் முடிக்கிறார். அவரது மகன் மட்டும் செய்தால் எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதை படிக்கும் போது என்ன தெரியுது? தந்தையும் மகனும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? அப்ப அவர் வந்துட்டு என்ன பண்றாரு? தந்தை வந்து ஒரு வேலையை 5 நாட்கள்ல முடிக்கிறாரு. ஓகேவா? அடுத்தது அவரோட மகனோட சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாரு? 3 நாட்கள்ல முடிக்கிறாரு. அப்படின்னா அவருடைய மகன் மட்டும் அந்த வேலையை செஞ்சா முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்னா எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கறத காலம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. காலம் அப்படின்னு உடனே நம்ம இயர்ஸ்ல கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. காலம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நாட்கள்ல தான் கேட்டிருப்பாங்க. இந்த டைம் அண்ட் ஒர்க்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது நாட்கள்ல தான் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க காலம்னாலும் நாட்கள் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுவும் ஏபி நார்மல் மெத்தட் சம் தான். அப்போ தந்தையை வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், மகனை வந்து பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்து எழுதுங்க. தந்தை வந்து ஒரு வேலை எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாரு? 5 நாட்கள்ல முடிக்கிறாரு. அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? தந்தையை ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏ ஒரு வேலையை 5 நாட்கள்ல முடிக்கிறாரு. அடுத்தது தந்தை வந்து மகனுடன் சேர்ந்து எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாரு? 3 நாட்கள்ல முடிக்கிறாரு. தந்தை என்னது? ஏ, மகனோடு சேர்ந்துனா பிளஸ் பி, மகன் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா? அப்ப எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாரு? 3 நாட்கள்ல முடிக்கிறாரு. கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம எடுத்து எழுதியாச்சு. நம்ம கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எனில், மகன் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பி தான் நாம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இதை எடுத்து எழுதியாச்சு. நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், ஏபி மெத்தட், இந்த ஏபி சம்ஸ் வந்துச்சுனாலே நாம ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? அப்போ ஒரு நாள் வேலைக்கு கொடுத்துருக்கக்கூடியது எல்லாத்தையுமே எடுத்து எழுதுங்க. இப்போ ஏவோட ஒரு நாள் வேலை என்னன்னு மாறும்? 5 நாட்கள்னா 1/5 அப்படின்னு சொல்லி மாறும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? A+Bக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணீங்கன்னா 3 அப்படிங்கிறது 1/3க்கா மாறுமா? இப்போ கொடுத்துருக்கக்கூடியதை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? பி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ பி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு ஏ அப்படிங்கிற வேல்யூ தெரியும், பி தான் நம்மளுக்கு தெரியாது. அப்போ A+B அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஓகேவா? A+B = என்ன அப்படின்னு இருக்கு? 1/5 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? சாரி, 1/3 அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். என்னது? 1+5. அப்போ 1+5 + B = 1/3 அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பி அப்படியே இங்கே வச்சுக்கிட்டு 1/3 அப்படின்னு இருக்கு இல்லையா? 3, இந்த 1/5 அப்படிங்கிறது பிளஸ்ல இருக்கிறது இந்த பக்கம் போனுச்சுன்னா என்னவா மாறும்? மைனஸ்னு மாறுமா? -1/5 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ வந்துட்டு பாருங்க, B = 1/3 - 1/5 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 3க்கும் 5க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்களே. கண்டுபிடிச்சா என்ன வரும்? 3வது வாய்ப்பாடில் 1 3 3 5 கேன்சல் ஆகாது, அப்படியே இருக்கு. திரும்பி 5வது வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா கேன்சல் ஆகிரும். அப்போ எல்சிஎம் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது? 15 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போ 15 கிடைக்கிற மாதிரி 2 பக்கமும் கொண்டு வரணுமா? 3 கூட எதை பெருக்குனா 15ன்னு வரும், 5 பெருக்குனா வரும். அப்போ 3 × 5, கீழே 5ஆல பெருக்குனீங்கன்னா மேலேயும் 5ஆல பெருக்குங்க. ஓகேவா? அப்போ -1/5 இருக்கு. இந்த 5 கூட எதை பெருக்குனா 15ன்னு வரும்? 3 பெருக்குனா வரும். அப்போ மேலேயும் 3 பெருக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, டினாமினேட்டர்ல 15 அப்படிங்கிறது காமனா இருக்கு. ஸோ எடுத்து எழுதிக்கோங்க. நியூமரேட்டர்ல பாருங்க, 1 × 5 5, 1 × 3 3 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பாருங்க, 5ல் 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 2 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை 15 அப்படின்னு சொல்லி டினாமினேட்டர்ல இருக்கு. இது கேன்சல் பண்ணி வந்திருக்கு. இது ஆன்சர் கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி? இந்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஒரு நாள் வேலைக்கானது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர்ல எழுதும் போது எப்படி வரும்? 15 / 2 அப்படின்னு சொல்லி இன்வர்ஸ்ல வரதா நம்மளுக்கான ஆன்சர். சப்போஸ் இந்த இடத்துல கேன்சல் ஆகி 1/15 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஆன்சர் 1க்கு வேல்யூ கிடையாது, 15 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனா இங்க ரெண்டுமே வந்து 2 / 15 அப்படிங்கிற நம்பர்ல இருக்கு. ஸோ இப்போ இன்வர்ஸ்ல எழுதணுமா?
இப்போ பாருங்க 15 ரெண்டாவது வாய்ப்பால கேன்சல் பண்ணுங்க. இப்படியே 15/2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க எடுத்து எழுதிக்கோங்க. ஆனா மேக்ஸிமம் கேன்சல் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்க. 1 2 2 7 2 14 அப்படின்னு வரும். மீதம் 1 இருக்கு. 1 அப்படிங்கிறது 2ஆல வகைப்படாது. ஸோ 7 × 1/2. அப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிக்கிறாரு? 7 × 1/2 நாட்கள்ல செஞ்சு முடிக்கிறாரு. அப்போ இதுக்கான ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி. ஓகே கைஸ், ரெண்டாவது சம் பாருங்க. தினமும் 8 மணி நேரம் வேலை செய்து பி என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார். கியூ தினமும் 10 மணி நேரம் வேலை செய்து 8 நாட்களில் முடிக்கிறார். பி மற்றும் கியூ சேர்ந்து தினமும் 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பர்? இது நார்மல் சம் மெத்தடே தான். ஏ பிக்கு பதிலாக பி கியூ அப்படிங்கிற வேல்யூ எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. பி அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா 12 நாட்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சிருந்தா என்ன வரும்? அப்போ என்ன பண்ணும்? P = 12 × 8 அப்படின்னு சொல்லி பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிருமா? அப்போ 12 × 8 என்னன்னு வரும்? 96 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது Q என்ன பண்றாரு? ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த வேலையை 8 நாட்கள்ல முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம்னா அப்போ 10 நாட்களுக்கு அவர் எத்தனை 8 மணி நேரம் வேலை செஞ்சிருந்தா எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா? அப்போ 10 × 8 அப்படின்னு சொல்லி பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 80 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து எழுதிக்கலாம். என்ன கிடைச்சிருக்கு? பியோட வேல்யூ நம்மளுக்கு 96 அப்படின்னு கிடைச்சிருச்சு. கியூவோடது 80 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஆனால் நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். பியும் கியூவும் சேர்ந்து தினமும் 8 மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாட்கள்ல அந்த வேலையை முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது P + Q இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை தான் P + Q 8 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த டேஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே ஏபி இந்த மாதிரி எது கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ பியோட ஒரு நாள் வேலை என்னன்னு வரும்? 96. பியோட வேல்யூ ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1/96 அப்படின்னு கிடைக்கும். கியூவோட வேல்யூ என்னது? 80. இதை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1/80 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம கொண்டு வந்தாச்சு. அடுத்தது நம்மளுக்கு இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? P + Q 2 பேரும் சேர்ந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சா என்னன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த P + Q அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அது கூட 8 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் P + Q = பியோட வேல்யூ என்ன? 1/96 இன்ட்டு கியூவோட வேல்யூ என்ன? 1/80. இப்போ என்ன பண்ணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 96க்கும் 80க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 480 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ 96 கூட எதை பெருக்குனா 480 கிடைக்கும்னா 5 பெருக்குனீங்கன்னா 480 கிடைக்கும். அப்போ டினாமினேட்டரில் எதால நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நியூமரேட்டர்லையும் பண்ணுமோ அப்போ 1 × 5 மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது 80 கூட எதை பெருக்குனா 480 கிடைக்குன்னு பாருங்க. இப்போ 8 × 6 என்னது? 48. அப்போ இங்கே ஒரு 0. அப்போ 480 வருமா? அப்போ 80 × 6 480. அப்போ டினாமினேட்டர் 6ஆல பெருக்கும் போது நியூமரேட்டர்லையும் 6ஆல பெருக்கிக்கணும். பெருக்கியாச்சு. இப்போ பாருங்க நம்மளுக்கு டினாமினேட்டரில் ஹோலை 480 அப்படின்னு சேமாக இருக்குது. இப்போ ஹோல் டிவைடட் பை 480ன்னு போட்டாச்சு. அப்போ மேலே 1 × 5 5ன்னு கிடைக்கும். 1 × 6 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 5 6ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 11/480. ஓகேவா? இப்போ P + Qவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 11/480 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்மள கேட்டிருக்கிறது என்ன? பியும் கியூவும் சேர்ந்து 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறதா நம்மள கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ P + Qவோட வேல்யூ என்ன? 11/480. இது P + Qவோட வேல்யூ. அப்போ 8 மணி நேரம்னா × 8. ஓகேவா? ஸோ × 8 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ பாருங்க 480 8வது வாய்ப்பால் அடிக்கலாமா? அடிக்கலாம். 6 8 48. ஒரு 8 8 6 8 48 0 அப்படின்னு சொல்லி வந்துருமா? அப்போ என்ன கிடைச்சிருக்கு? 11/60 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு நாள் வேலையில் இருந்தது தான் இப்படி சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்போ இது நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது. அப்போ இது நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? 60/11 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். இப்படி ஆன்சர் 60/11ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் கேன்சல் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்க. ஒரு 11 11 5 11 55ன்னு வரும். மீதம் 5 இருக்கும். 5 அப்படிங்கிறது 11வது வாய்ப்பாலில் வகுப்படாது. ஸோ 5
பை 11 வகுப்படாதனால 5/11 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 8 மணி நேரம் வேலை செஞ்சு 5 × 5/11 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் பி, 5 × 5/11 நாட்கள். ஓகே கைஸ், மூணாவது சம் பாருங்க. ஏ மற்றும் பி ஒரு வேலையை 72 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். பி மற்றும் சியும் சேர்ந்து 120 நாட்களில் செய்கின்றனர். ஏ மற்றும் சி சேர்ந்து 90 நாட்களில் முடிக்கின்றனர். ஏ மட்டும் வேலை செய்ய எத்தனை காலம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து எழுதுங்க. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 72 நாட்களில் முடிக்கிறாங்க. அடுத்தது பியும் சியும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 120 நாட்களில் முடிக்கிறாங்க. அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஏவும் சியும் சேர்ந்து ஒரு வேலையை 90 நாட்களில் முடிக்கிறாங்களாமா. நம்ம கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க? ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் செஞ்சு முடிப்பாரு, இதுதான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. கவனிங்க, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ல கொடுத்துட்டு இப்போ ஏ பிளஸ் பியோ அல்லது பி பிளஸ் சியோட வேல்யூவோ கொடுத்துட்டு இதில் ஏதோ ஒரு வேல்யூ ஏவோட வேல்யூவோ அல்லது பியோட வேல்யூவோ சியோட வேல்யூவோ வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? இப்போ ஏதோ ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து எழுதிக்கிட்டு இப்போ நம்மளுக்கு பி வேணா என்ன பண்ணிக்கலாம்? ஏவோட வேல்யூ அவங்க கிவன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏவோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஈஸியாக நம்மளுக்கு பியோட வேல்யூ கிடைச்சிரும். அல்ல நம்மளுக்கு வந்துட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இங்கே சியோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க சியோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பியோட வேல்யூ தெரிஞ்சிரும். ஆனா क्वेश्चनல அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. எல்லாமே a + b b + c a + c ன்னு சேர்ந்து செய்யறதா கொடுத்திருக்காங்க. நம்மள ஆனா செப்பரேட்டா கேட்டிருக்காங்க. a மட்டும் தனியா எப்படி அந்த வேலையை செய்வார், எத்தனை நாட்கள செஞ்சு முடிப்பாரு அப்படினு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சம் வந்தாலே நம்ம என்ன பண்ணனும்னா a + b + c யோட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு தேவையானதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ a + b + c வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா நம்மள a தான கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப b + c யோட வேல்யூ உங்க கிவன்ல கொடுத்திருக்காங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு a வோட வேல்யூ தெரிஞ்சிருமா? சோ அப்ப a + b + c வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த மாதிரி சம் வந்திருந்தாலே நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இதே மாடல் சம் பார்த்திருப்போம். இப்போ பாருங்க a + b, அடுத்தது b + c, a + c அப்படின்னு இருக்கு. ஏவும் 2 டைம் இருக்கு, பியும் அதே மாதிரி 2 டைம் இருக்கு, சியும் அதே மாதிரி 2 டைம் இருக்கு. இப்போ இது மாதிரி இருந்துச்சுன்னா ஹோலா என்னன்னு வரும்? 2a + 2b + 2c அப்படின்னு வருமா? இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஏபி மெத்தடில் வந்ததுனாலே அதை எல்லாத்தையுமே ஒரு நாள் வேலைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அப்போ வந்துட்டு பாருங்க, a + b யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 72 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1/72 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது b + c யோட ஒரு நாள் வேலை என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 120 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப b + c யோட வேல்யூவை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணீங்கன்னா 1/120 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது a + c யோட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க? 90 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதையும் ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணீங்கன்னா 1/90 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்துட்டு LCM எடுத்து கேன்சல் பண்ணுவோமா? இப்போ பாருங்க, இங்கே 1/72 இருக்கு, 1/120 இருக்கு, 1/90 அப்படின்னு சொல்லி இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 72க்கும் 120க்கும் 90க்கும் 360 அப்படிங்கிறது எல்சிஎம் கிடைக்கும். எல்சிஎம் நம்மளுக்கு 360 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ எதை பெருக்குனா 360 வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேவா? இப்போ 72 கூட 5 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 360 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப கீழே 5ஆல பெருக்கும் போது மேலேயும் 5ஆல பெருக்கிக்கோங்க. அடுத்தது 120 கூட எதை பெருக்குனா உங்களுக்கு 360 கிடைக்கும் அப்படின்னா 3 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 120 கிடைக்கும். 12 × 3 என்னன்னு கிடைக்கும்? 36ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே ஒரு 0 இருக்கு, 0 ஆட் பண்ணிக்கிங்கன்னா தீர்ந்துருச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக அப்படி போட்டுக்கோங்க. அப்போ மேலேயும் 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது 90 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 360 கிடைக்கும்? 9 × 4 36. இங்கே ஒரு 0 இருக்கு. அப்போ 90 × 4 360 அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ மேலேயும் 4ஆல பெருக்குங்க. ஓகேவா? இப்போ எல்சிஎம் நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு பாருங்க, ஹோல் டிவைடட் பை 360 அப்படிங்கிறது காமனாக இருக்கு. ஸோ 360 அப்படின்னு சொல்லி டினாமினேட்டரில் நம்ம ஹோலாக எடுத்துக்கிட்டோம். மேலே என்னன்னு இருக்கு? 1 × 5 5 அப்படின்னு கிடைக்கும், 1 × 3 3ன்னு கிடைக்கும், ப்ளஸ் 1 × 4 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ பாருங்க, 5 + 3 8, 8 + 4 என்ன வரும்? 12 அப்படின்னு வரும். அப்போ 12 டிவைடட் பை
360 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு என்ன இருக்கு? 2a + 2b + 2c அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும் இல்லையா? 2a + 2b + 2c அப்படின்னு இருந்தது. ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதில் மூணுலேயுமே 2 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அப்போ 2வை காமனாக வெளியே எடுத்துட்டு 2 × a + b + c = 12/360 அப்படின்னு சொல்லி இருக்குமா? இப்போ நம்மளுக்கு a + b + c வேல்யூ தான் வேணும். ஸோ a + b + c வேல்யூ இந்த பக்கத்திலே வச்சுக்கிட்டு இந்த 1/2 இந்த பக்கம் கொண்டு வாங்க. இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பெருக்கல்ல இருக்க 2 என்னவா மாறும்? 1/2 அப்படின்னு சொல்லி வகுத்தல்ல வருமா? அப்போ 12/360 × 1/2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ இதில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. கேன்சல் பண்ண முடியும். 2 2 6 2 12 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 1 6 6 6 6 36 0க்கு 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு a + b + c வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? 1/60 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? நம்மள என்ன கேட்டிருக்காங்க? a வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாமா? a + b + c = a + b + c = 1/60 அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது என்ன? அதை கேட்டிருக்காங்க, ஏவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி b + c வேல்யூ வந்து தெரியும். அப்போ ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். b + c வேல்யூ என்னன்னு இருக்கு? 1/120 அப்படின்னு இருக்கு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. = 1/60. இதுதான் a + b + c வேல்யூ. அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சுதா? a + b + c வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. நம்மளுக்கு b + c வேல்யூ தெரியும். ஸோ 1/120 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ a தான் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? அப்போ a இந்த பக்கத்திலே வச்சுக்கிட்டு a = நம்மளுக்கு என்ன வேணும்? a வேணுங்கிறதுனால இந்த லெஃப்ட் சைட்லேயே இருக்கு. அப்போ இந்த ப்ளஸில் இருக்க 120 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? மைனஸில் வரும். அப்போ a = 1/60 - 1/120 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்துட்டு பாருங்க, எல்சிஎம் எடுக்கணும். இந்த மாதிரி இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கனாலே பெரிய நம்பராக இருக்கிறதா நம்மளுக்கு எல்சிஎம்மாக கிடைக்கும். அப்போ 60 கூட எதை பெருக்குனா நம்மளுக்கு 120 கிடைக்கும்? 2 பெருக்குனீங்கன்னா 120 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஹோல் டிவைடட் பை 120 டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்போ மேலே என்ன வரும்? 1 × 2 2 -1 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ = 1/120 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? அப்போ இது ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ கீழே இருக்கிறதா நம்மளுக்கான ஆன்சர். ஏ எத்தனை நாட்களில் முடிக்கிறது? தனியாக 120 நாட்களில் முடிக்கிறாரு. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அப்போ ஆப்ஷனில் பாருங்க, ஆப்ஷன் ஏ 120 டேஸ். ஓகே கைஸ், இந்த டைப்புக்கான ஃபைனல் சம் பாருங்க. 4th சம். ஏ ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார். B மற்றும் C சேர்ந்து 3 மணி நேரத்திலும் A மற்றும் C சேர்ந்து 2 மணி நேரத்திலும் செய்து முடிக்கின்றனர். B மட்டும் செய்ய எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. ரொம்பவே ஈஸி தான். ஏ வந்துட்டு ஒரு வேலை எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாரு? 4 மணி நேரத்தில். இதுவே பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ மணி நேரத்தில் முடிக்கிறாங்க? 3 மணி நேரத்தில். அடுத்தது ஏவும் சியும் சேர்ந்து எவ்வளோ மணி நேரத்தில் முடிக்கிறாங்க? 2 மணி நேரத்தில். நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? பி மட்டும் அந்த வேலையை தனியாக செஞ்சால் எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பார்? காலம் அப்படின்னா இங்கே மணி நேரத்தில் கொடுத்துருக்கறனால எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷனில் பாருங்கள், 8 மணி நேரம், 4 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நல்லா கவனிங்க. இப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் சம்மில் கொடுத்துருக்க மாதிரி வெறும் a + b, b + c, a + b அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்காத போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இங்கே ஈஸியாக ஒரு வேலையை வந்துட்டு குறைச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா ஏவோட வேல்யூவை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது இந்த ஏவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்மளால் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு b கேட்டிருக்காங்களா? இப்போது செகண்ட் இங்கே பாருங்களேன், b + c இருக்குது, இங்கே a + c இருக்குது. இப்போ b + c-யை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த b + c-ல நம்மளுக்கு எந்த வேல்யூமே தெரியாது. b-யும் தெரியாது, c-யும் தெரியாது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஏவோட வேல்யூ தான். இதுவே இந்த ஈக்குவேஷனை எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியும். அப்போ ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு b தானே வேணும். இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணிக்கலாம்? சியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே என்ன பண்ணணும்? ஒரு நாள் வேலைக்கு ABC இந்த மாதிரி ஆல்பபெட்டிக்கல் இதில் வந்தது அப்படின்னாலே அதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணணும். அது ஏவா இருக்கலாம், பியா இருக்கலாம், PQவா இருக்கலாம்,
இந்த மாதிரி எதாக இருந்தாலும் XYயாக இருக்கலாம், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஒரு நாள் வேலைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ஏவுக்கு வந்து என்னன்னு இருந்துச்சு 4 அப்படின்னு இருந்துச்சு. அப்போது அதை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1/4 அப்படின்னு கிடைக்குமா? அடுத்தது B + Cக்கு என்னன்னு கொடுத்துருந்தாங்க 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இது ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1/3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது A + Cக்கு என்னன்னு கொடுத்துருந்தாங்க 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஒரு நாள் வேலைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், A + Cயை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். A + Cயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியும். அப்போ சியோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த B + Cயில் போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சியோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ பியோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? இப்போ வந்துட்டு பாருங்கள், A + C = அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். A + Cக்கு என்ன கொடுத்துருந்தாங்க 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணி என்னன்னு வந்துச்சு 1/2 அப்படின்னு சொல்லி வந்திருந்ததா? இப்போ பாருங்க, A + C = 1/2 அப்படிங்கிறது அப்படியே இருக்கு. இதில் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 1/4 அப்படின்னு தெரியும். அப்போ 1/4 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ப்ளஸ் C = அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா அந்த B + C அப்படிங்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு C வேணும். அப்படின்னா தான் நம்ம சியை கண்டுபிடிச்சாகணும். ஓகேவா? அப்போ சியை இங்கேயே வச்சுக்கோங்க. C = இந்த 1/4 ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் போணுச்சுன்னா என்னவா மாறும்? மைனஸ் அப்படின்னு மாறும். அப்போ 1/2 மைனஸ் 1/4 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 அப்படின்னு தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போது நம்ம பெரிய நம்பர் 4 தான் இருக்குது. ஈஸியாக இதை பார்த்தே போட்டுடலாம். 2 கூட 2 பெருக்குனிங்கன்னா 4ன்னு கிடைக்குமா? அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்குங்க. பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 1 × 2 2 மைனஸ் 1 /4 /4 அப்படின்னு இருக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 /4 அப்படின்னு கிடைக்கும். இது எதோட வேல்யூ? சியோட வேல்யூவை 1/4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது கொடுத்துருக்கக்கூடிய B + Cயை எடுத்து எழுதுங்க. B + C = நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க 1/3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு. இதில் நம்மளுக்கு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ B இங்கேயே இருக்கட்டும். ப்ளஸ் சியோட வேல்யூ நம்ம என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். = 1/3. இப்போ நம்மளுக்கு பியோட வேல்யூ தான் வேணுமா? ஸோ இந்த பியை இந்த பக்கமே வச்சுக்கோங்க. அப்போ B = 1/3. இந்த ப்ளஸில் இருக்க 1/4 இந்த பக்கம் வந்தால் என்னவா மாறும்? மைனஸில் மாறும். அப்போ -1/4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஈஸி தான். 3 4ம் ஒரே வாய்ப்பாடில் வகுப்படாது. அப்போ 3 4ஐயும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12 தான் எல்சிஎம்மாக கிடைக்கும். இப்போ 3வது வாய்ப்பாடில் பாருங்களேன், 1 4 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது 4வது வாய்ப்பாடு. அவ்வளோதான். எல்சிஎம் நம்மளுக்கு 12ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 3 கூட எதை பெருக்குனா 12 கிடைக்கும்? 4 பெருக்குனிங்கன்னா 12. அப்போ மேலேயும் 4. 4 கூட 3 பெருக்குனா 12 கிடைக்குமா? அப்போ மேலேயும் 3. இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டரில் சேமாக 12 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ /12 மேலே 1 × 4 4 மைனஸ் 1 × 3 3 அப்படின்னு வந்துடும். அப்போ 4ல் 3 போச்சுன்னா என்ன? 1/12 1/12 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது நம்ம ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணி கிடைச்ச வேல்யூ. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அந்த 12 அப்படிங்கிறதான். அப்போ B ஒரு நாளைக்கு 12 மணி நேரம். ஓகேவா? B மட்டும் எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாருன்னா 12 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த வேலையை முடிக்கிறாரு. ஓகேப்பா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பாருங்கள், ஆப்ஷன் D தான் இதுக்கான ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் ஒரே ஒரு டைப் மட்டும் தான் இருக்குது. அதோட நம்மளுக்கு டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது முடிய போகுது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சு அடுத்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. ஓகேவா? மேக்ஸ்க்கான டெஸ்ட்டு வரும் இல்லையா? அதில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.